பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமேன். முதலாக நம்ம உலகத்தில் பாவம் எப்படி வந்தது? கீழ்ப்படிதல் இல்லாமையினால தான் பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது. ஏவாளினுடைய கீழ்ப்படிதலின்மையினால தான் பாவம் முதலாக உலகத்துக்குள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்து சந்தோஷமாக வைத்திருந்தார். ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் சாபத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா உலகத்தில் உருவாகக்கூடிய ஜனங்கள் சந்ததிகள் எல்லாமே பாவிகளாக்கப்பட்டதுனால அதுக்கப்புறமா ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிதாவானவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த ஜனங்களுக்காக அடிக்கப்படும்படி பிதா அனுப்பும் பொழுது கீழ்ப்படிதலோடு குமாரன் மனுஷனாய் உலகத்திற்கு வந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையில் அடிக்கப்பட்டதினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதல் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் ஏன் கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? எல்லாரும் இப்படி தானே இருக்காங்க, நான் மட்டும் கீழ்ப்படிஞ்சு எதுக்கு? நான் மட்டும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா? அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம இருப்போனா, ஆண்டவர் உங்களிடத்தில் யாரோ ஒருவரை கொண்டு ஒரு காரியத்தை பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவார். உங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கீழ்ப்படிதல். ஆபிரகாமை ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். வேறு எந்த ஒரு காரியத்தையும் கேட்கவே இல்லை, சரி என்று சொல்லி கீழ்ப்படிந்தார். விசுவாசிகளின் தகப்பனானார். அவருடைய சந்ததி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவருடைய சந்ததிகள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அநேகம் பேர் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்படுறேன். நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் வழி நடத்தும் போது அவர் நம்மளோடு கூட அதிகமாய் பேசுவதற்கு இடைபடுவதற்கு ஆசையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதமாக இருப்போம்.